அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. மீன ராசிக்கு இந்த வாரம் பலன் எப்படின்னு பார்ப்போம். 4/1/2026 முதல் 10/1/2026 வரை மீன ராசிக்கு என்ன பலன் கொடுக்குது பார்ப்போம். என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன தெய்வத்தை வழிபடுத்தால் நம்மளுக்கு நல்ல சாதகமான நிலை உருவாகும்னு பார்ப்போம். மீன ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் ரொம்ப உறுதுணையாக ஒரு 4 கிரகம் அவருக்கு சாதகமாக துறையில அமர்ந்திருப்பது சிறப்பு. சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புத பகவான் இந்த கிரகங்கள் அணிவகுத்து தனுசு ராசியில அமர்ந்து மீன ராசிக்கு 10ஆம் பார்வையா செலுத்துவதால் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 10ல் அமர்ந்த ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அமரும் போது சிறப்புடையது. இருப்பினும் 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 10ல் அமர்ந்திருப்பது அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறை இருப்பவர்களுக்கு சற்று கவனம் தேவை. அவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காலத்துல. ஏனென்றால் செவ்வாய் அதிலே சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கோபத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய தன்மை சொல்லுவோம். செவ்வாய் 2க்கும் 9ஆம் அதிபதி 10ல் அமர்ந்திருக்கும் போது அந்த அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர் மேல் அதிகாரிகளுக்கும் கிளார்க் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்து கொண்டவர், அரசாங்க வேலை டீச்சர் சம்பந்தப்பட்ட வேலை செய்தவர்களுக்கும் சற்று கவனமாக இருந்து வர்றது சிறந்தது. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதும் சிறந்ததே. குரு பகவானால் உங்களுக்கு தொழில் துறையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மை உண்டாகும். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது மிகவும் உன்னதமான பலன் கொடுக்கும். ஆகவே சந்திரனால உங்களுக்கு அனைத்து துறையில வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு அமர்ந்து வருவதால் சிறந்ததாகவே அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய இந்த மீன ராசிக்காரர்கள் சனி விரயஸ்தானத்துல ராகுவோடு சேர்ந்திருப்பது சற்று கவனம் திசை திரும்பும். ஆகவே சற்று நிதானமாக இருந்து கவனமாக இருந்து செயல்பட்டு வந்தாலே நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். ஏனென்றால் கவனம் என்பது என்னன்னா, நம்ம ஏதேனும் ஒண்ணு பேசும்போது பிறர் தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் சரியாக பேசினாலும் பிறர் தவறாக புரிந்து கொண்டு அது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய தன்மை உண்டாகும். அதனால் நிதானம் சொல்றோம். அப்ப அந்த நிதானமாக இருந்து கவனமாக நம்ம செயல்பட்டால் இந்த காலத்துல நம்ம வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த காலத்துல சந்திர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து இருப்பது சிறப்பான பலன் உங்களுக்கு அமையும். ஏனென்றால் பூர்வ புண்ணியம் இருந்தாலே அனைத்து துறையில் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் அதிபதி பலம் பெற்றாலே நம்மளுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை. ஆகவே இருப்பினும் சகட யோகமாக அமர்வதால் உங்கள் பொருளாதார சிக்கல், பொருளாதாரத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருந்து செயல்படணும். ஏதேனும் பிறருட இந்த காலத்துல நீங்க பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. இந்த காலத்துல கைமாத்து கூட கொடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு யாருக்காவது ஒரு தொகை கொடுத்து அதை திரும்பி வர்றதுக்கு காலதாமதம் உண்டாகும். ஆனா மனவேகம் இருக்கும், அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏனென்றால் உங்கள் கேது பகவானும் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து தன பிராப்தம் இருந்தாலும் உங்க பணம் இருந்தாலும் அந்த பணம் விரைத்தன்மை கொண்டு போய் செலுத்தக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த மணி சொல்லக்கூடிய பணம், தனம், பொருள், பொன் அப்படிங்கிறது அனைத்து துறை. அதனால இந்த காலத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். புதிய ஒப்பந்தம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனா ஜாமீன் கேரண்டி கையெழுத்து மட்டும் இந்த வாரத்துல நீங்க யாருக்கும் செலுத்தக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டால் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய தன்மை பிற்காலத்துல உருவாகும். ஆகவே பிறருக்கு யாருக்கும் நீங்க கேரண்டி கொடுக்கக்கூடாது. ஆகவே சற்று நிதானமாக இருந்து செயல்படக்கூடிய தன்மையாக அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா ஜெயபாலா ஜெயபாலா.